ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஓட்டியாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுவே கையில் கலந்துருந்தீங்க, விஸ்கை வச்சு பயன்படுத்தி கலந்துருந்தீங்கன்னா இந்த மாவு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்காது, லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியை பயன்படுத்தி கரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்லேயோ இல்லாட்டி பால் கவர்லேயோ இந்த மாவை கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் விட்டுக்கலாம். மாவு விடக்கூடிய கவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக, அதாவது பெருசாக கட் பண்ணிட்டாலும் மாவு திக்காக விடுற மாதிரி இருக்கும். அது இந்த ரெசிபிக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாவு விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா விட்டுட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சிடுறேன். அதுக்குள்ளவே இது ஓரளவுக்கு வெந்துடும். அடுத்து லைட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு அந்த சைடையும் வேக வச்சுக்கலாம். அதுவுமே ஒரு 10 செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட லிக்விட் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற மாவையும் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பரோட்டா மாதிரியே இருக்கும். சுட்ட உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட பரோட்டா டேஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் வித்தியாசம் எப்படி ஈஸியாக நம்மளே வீட்லேயே கண்டுபிடிக்கலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பிராய்லர் கோழியோட முட்டை ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பிராய்லர் கோழியோட முட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் 5 ரூபான்ட்டு விற்கிறாங்க. சில சமயம் 4.5 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா இந்த பிராய்லர் கோழி முட்டையோட ரேட்டை விட டபுள் மடங்கில் இருக்கும். இது இங்கே 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்கும் இந்த பிராய்லர் கோழி முட்டைக்கும் இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கும் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு நிறைய டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் விரும்பி இந்த நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிறதுனால இது 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே உண்மையாகவே நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா போலியான நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்ட்டும் அது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற டிப்பும் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கிறேன். நார்மலான டீ தூள் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வடிகட்டி ஒரு மக்கில் எடுத்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க டீ டிகாஷன் நல்லா ஆறிட்ட பிறகு இந்த பிராய்லர் கோழி முட்டையை இந்த டிகாஷனில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த டிகாஷன்லேருந்து நான் இந்த முட்டையை வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இது நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளீனான ஒரு டவலால் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இதை இந்த மாதிரி ரெடி பண்ணி நிறைய கடைகளில் போலியான நாட்டுக்கோழி முட்டையை விற்கிறாங்க. நமக்கு காசு போனாலும் பரவாயில்ல, நாட்டுக்கோழி முட்டை நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக தான் தேடி போய் வாங்குகிறோம். அங்கேயும் இந்த மாதிரி ஏமாற்றம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி முட்டையை எது போலியானது எது நிஜமானதுன்ட்டு நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நார்மலான நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா மேலே ஓடு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இதுவே பிராய்லர் கோழியோட முட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக ரஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப் வச்சும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னா லெமன் தான். நம்ம லெமனோட சாறு நம்ம வாங்கக்கூடிய முட்டை மேலே விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்து அது என்ன ஆகும்னா, ஒருவேளை அது போலியான நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் இந்த மாதிரி தேய்ச்சி பார்க்கும்போது அது மேலே கலர் போகவே போகாது. எல்லா கலருமே ஈவனாக தான் இருக்கும். பாருங்கள்,
இந்த கோழி முட்டை பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் ஈவனாக இருக்குது, கலர் எதுவும் பிரிஞ்சுலாம் போகலை. இதுவே அடுத்து நான் இப்போது பிராய்லர் கோழி முட்டை, அதாவது டிகாஷனில் நினச்சி எடுத்துருக்கக்கூடிய பிராய்லர் கோழி முட்டையில் கொஞ்சமாக லெமன் சாறு விட்டு காட்டுறேன் பாருங்கள். விட்டுட்டு இதை நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய டிகாஷன் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையே இல்லைன்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு வேளை கடைகளில் போயிட்டீங்க, அங்கே வந்து லெமன் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க, இல்லை செக் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருந்தால் இன்னொரு மெத்தடும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னா, வாங்கிட்டு வந்த முட்டையை வந்து வீட்டில் உடச்சி ஒரு பவுலில் வந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பிராய்லர் கோழியோட முட்டை. அடுத்து நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 கோழி முட்டைகளில் மஞ்சள் கருவை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழியோட மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா பியோர் எல்லோ கலரில் இருக்கும். இதுவே நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு மிக்ஸ்டு எல்லோ கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் ஈஸியாக வந்து எது நாட்டுக்கோழி முட்டைன்ட்டும் எது பிராய்லர் கோழி முட்டைன்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இப்போ வீட்லேயே எப்படி ஹோம்மேட் பன்னீர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிறேன். இந்த பாலில் தண்ணி நான் எதுவும் சேர்க்கலை. நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறது பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான். நீங்கள் பசும்பாலில் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி செய்யலாம். இப்போ இந்த பால் கொதிக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய அளவுள்ள எலுமிச்சை பழத்தோட சாறை வடிகட்டி விதையெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா பால் கொதித்து வருது. இந்த டைமில் நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழ சாறில் பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு மீதமுள்ள எலுமிச்சை பழ சாறையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாலில் இருக்கக்கூடிய ஆடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா ஃபுல்லாக திரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடை தனியாகவும் தண்ணி தனியாகவும் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு வடிகட்டிக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வடிகட்டிக்கலாம். இதிலிருந்து வடிக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலில் குழம்பு செய்யும்போதோ சப்பாத்தி செய்யும்போதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஆடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா 2 தடவை அலசிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம இதில் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கோம், அதோட ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம், எதுக்கும் பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா அலசிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை 2 தடவை நல்லா அலசியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பிழியும் போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கையிலேயே அழுத்தம் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கடைசியாக அதே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு பிழிஞ்சிட்ட பிறகு இதை வந்து வடிகட்டி மேலே வச்சு கீழே ஒரு பவுல் வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வெயிட்டுக்காக உரக்கல் வச்சுக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான வாட்டர் வந்து அந்த பவுலில் வந்துடும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே வடிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுள்ள பன்னீர் வந்து நம்ம கடைகளில் வாங்கினோன்னா குறைஞ்சது ஒரு 150 ரூபாவாச்சு ஆகும். இதுவே நம்ம வீட்டில் 2 பால் பேக்கெட்டில் ஒரு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தி ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பால் பேக்கெட்டில் கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரை விட நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும், நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இனிமேல் வந்துட்டு பன்னீர் வாங்கணுன்னா கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, வீட்லேயே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும், நமக்கு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லோரும் பன்னீர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போது பால் இல்லாத சமயத்தில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக காஃபி போடலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஒரு கிளாஸ் காஃபிக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக வேணும்னா நிறையவும், லைட்டாக வேணும்னா குறைவாகவும் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி பால் சேர்க்க போகிறதில்ல. பாலுக்கு பதிலாக பால் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஃபி நல்லா திக்காக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காஃபி ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் அடுத்து பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடிய சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தூக்கி தண்ணியை வந்து ஆட் பண்ணும்போது பால் பவுடர், சர்க்கரை, காஃபி தூள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த பால் பவுடர் வந்து கட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை நல்லா தூக்கி இந்த மாதிரி கிளாஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காஃபி பாலே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எப்போவுமே போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் காஃபி பவுடர், சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பவுடர் இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். தேவைப்படும் போது சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான காஃபி வந்து ரெடி ஆகிடும். இந்த காஃபி பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் பாலில் காஃபி போடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் பாலில் கலந்து குடிக்கக்கூடிய காஃபியை காட்டிலும் இது வந்து டேஸ்ட்டு இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து இப்போது வீட்லேயே வெண்ணிலா எசன்ஸ் 2 ரூபாய் செலவில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேக், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபிக்கு எல்லாமே நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி ஆட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக சர்க்கரை தான் பயன்படுத்தணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமோ, கருப்பட்டியோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ பயன்படுத்தாதீங்க. இப்போ காஃபி பவுடர் சேர்த்துட்ட பிறகு தண்ணி பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நார்மலான தண்ணி இல்லை, கொஞ்சம் வெதுப்பாக சேர்த்துக்கோங்க. சூடாலாம் சேர்க்க வேண்டாம், வெதுப்பாக இருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காஃபி பவுடரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சமையல் சோடா. ஆப்பத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அது வந்து 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நுரை வந்து உருவாக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்ட பிறகு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இதை நம்ம கலக்கலாம் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட வெண்ணிலா எசன்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இதில் நம்ம காஃபி பவுடர் தானே சேர்த்துருக்கோம், இது காஃபி டேஸ்ட்டில் தான் இருக்கும், காஃபி ஃப்ளேவர் தான் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செய்து ஐஸ்கிரீம்லேயோ இல்லாட்டி கேக் ரெசிப்லேயோ செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா எந்த ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே ஃப்ளேவர் தான் இதை சேர்த்தாலும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.